செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகலாம். இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வறுத்த தனியாக குழம்புக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து ஒரு குழம்புக்கு ஒரு கிரேவி தன்மையும் கொடுக்கும், அதே நேரத்தில் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து எதுவும் வறுக்க வேண்டாம், நம்ம அப்படியே பச்சையவே போட்டுக்குவோம். அது ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. இந்த வெங்காயத்தில் பாதி அளவு வந்து நம்ம இந்த மிக்சிலேயே இந்த அரைக்க போகிறோம் இல்லையா, அது கூடவே கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த இவ்வளோ வெங்காயம் இருந்ததுன்னா போதும். கொஞ்சம் குழம்பு கிரேவியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். மற்றதெல்லாம் வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குவோம். 2 பட்டை மட்டும் போட்டுக்கிறேன். இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். பூண்டையும் அது கூடயே சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். வதக்கினா தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இந்த நண்டு குழம்பு நல்லாயிருக்கும். இந்த நண்டு குழம்பு சாப்பிடும்போது நமக்கு இந்த தலையில் இருந்தோம் மூக்கில் இருந்தோம் அந்த தண்ணி அப்படியே உள்ளே இருக்கிற தேவையில்லாத தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். உடம்புக்கு சளியெல்லாம் இருக்காது. எதனா சளி இருந்தால் கூட அப்படியே கரைஞ்சி வெளியில் வந்துடும். சாப்பிடும்போதே உங்கள் தண்ணியாக மூக்கிலெல்லாம் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல நண்டெல்லாம் நம்ம மென்று சாப்பிடும்போது நமக்கு வேண்டிய கால்சியம் தானே அது ஓடெல்லாம் ஆனது. அந்த கால்சியம் சத்தம் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நண்டுடைய கால் தான் முக்கால்வாசி இருக்கும், ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது கூடவே இந்த குழம்பு வச்சுருந்தோம். இந்த காலெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அதோடு போட்டு கொஞ்சம் 2 வதக்கிடுங்க. இது கூட மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுருங்க. மிளகாய் பொடி 4 ஸ்பூன் போடுங்க. இது காரத்துக்கு தேவையான அளவு. ஒவ்வொருத்தர் காரம் நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு கம்மியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா மிளகு சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு அந்த நண்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு தொடர்ந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம்லாம், அந்த கிரேவியை நம்ம இதில் ஊற்றலாம். இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்சியவும் கழுவி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுங்க. அதில் இப்போ உப்பு பத்தலை, மேலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நிறையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கரிச்சிட்டு இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம். நண்டு குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு, நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. இப்போது கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி அதில் தூவிடலாம். இப்போ சாப்பிட நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான நண்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.